தூக்கில் தொங்கும் வாழ்க்கை. ஒரு பழைய கிராம வீடு. வெயிலில் கருகிய முகம். பழுதடைந்த சைக்கிள். சின்னதாய் பாத்திரம் பெயர். 16 வயது பெண். தந்தையில்லாத குடும்பம். அன்னைக்கு ஒரு முடிவை எடுத்தார். நம்ம வீட்டு நிலைமை மாறணும். வீடு விட்டு வெளியேறிய கனவு இளம்பிறை போல கனவு கண்ணில் வைத்துக்கொண்டு சின்னதாய் நகரம் பக்கம் பயணம். வழியில் அவளை சோறு கேட்பவர்களும் வேலைக்கு அழைப்பவர்களும் பயப்பட வைக்கும் கண்களும் சந்திக்கின்றன. சிகப்பாக கொந்தளிக்கும் காலங்கள். ஒரு ஜூஸ் கடையில் வேலை. காலில் வெள்ளைப்பட்டை. துணி கிழிந்து நாய்கள் கவ்விய பின் நடைமேடை வாழ்க்கை. ஆனா இரவில் ஒரு மின்விளக்கின் கீழ் படிக்கிறாள். IAS ஆகணும் அவளோட கனவு. தேடி வந்த வெற்றி. ஒரு நாள் தேர்வு முடிவுகள். கண்ணீரோடு சிரிக்கிறாள். அவளோட பெயர் IAS தேர்வில் முன்னணி இடத்தில். திரும்பியதும் கிராமம் பக்கம். அதே கிராமம். மோதியிருந்த சைக்கிள். ஆனா இப்போது புது காரில் வருகிறாள். குழந்தைகள், பெண்கள் அனைவரும் ஆரவாரம். ஒரு பேனர். எங்கள் சின்னதாய் இப்போது கலெக்டர். இது ஒரு கற்பனை கதை தான், ஆனா உண்மை வாழ்க்கையை தாக்கும் உணர்வுகளுடன். உங்களுக்கும் சின்னதா மாதிரி ஒரு கனவு இருக்கா? அப்படியானால் அதை விட்டு விடாதீங்க. உங்கள் நேரம் வரும். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே ஒரு கருத்தை தவறாமல் பதிவு செய்யுங்கள். இது எங்கள் முதலாவது தமிழ் கதை. நம்ம மனசுல இருந்து வந்தது. இதுபோல் இன்னும் கதைகள் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கண்டினியூ தமிழ் ஸ்டோரிஸ் என்று கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஒரு கமெண்ட் ஒரு புதிய கதைக்கு துவக்கமாகலாம்.